ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருப்பு சுண்டலை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சென்னாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் அப்படி பச்சையாகவே நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம நார்மல் ஸ்பைசிஸ் பிரியாணிக்கெலாம் சேர்ப்போம், அந்த ஸ்பைசிஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். சோம்பு, கல்பாசி, பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்குறேன். லைட்டாக இது பொரிஞ்சதும் நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதனோட பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இவ்வளவும் சேர்த்து இதனுடைய நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சுண்டலை வந்து சேர்த்துக்கிடலாம். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் மட்டும்தான் சுண்டல் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சுண்டல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சிடலாம். நல்லா நமக்கு சுண்டல் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அதனால் ஒரு 7-8 விசில் வர வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி கரெக்டாக இல்லைன்னா நமக்கு அடிபிடிக்க மாதிரி ஆயிரும். அதனால் 7 விசில் வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லியிலை தூவி க்ளோஸ் பண்ணிட்டேன். 7 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்போ நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூப்பரான வாசத்தில் நமக்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.